வணக்கம். கடந்த ஒரு 2, 3 தினங்களுக்கு முன்னாடி தந்தி டிவியில தீபாவளி நிகழ்வு விழாவை முன்னிட்டு வந்துட்டு மக்கள் மன்றம் ஒரு யாருக்கு தீபாவளி இந்த ஆண்டு அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு வச்சு நடத்தியிருந்தாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்டார். ஏனைய கட்சிகளும் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கலந்து கொள்ளலை, அந்த கட்சி பொறுப்பாளர்கள் யாரும். ஆனால் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற முஸ்தபா பாய், அவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒரு கட்சியில் நிறுவனராக தலைவரான்னு தெரியல, அவர் பயணம் பண்ணுறாரு. அவருடைய கட்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. தாவேகா கட்சி உருவானதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு கட்சி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அப்போ தான் எனக்கு தெரியும். அது முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த கட்சி இருக்கிறதே நமக்கு தெரியாது. இதுதான் உண்மையின் நிலைப்பாடும் கூட. நாம் அந்த சமூகத்தை சார்ந்து இருந்தாலும் நமக்கு அந்த கட்சி இருக்குது அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு சில கட்சிகள் நமக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். தமுமுகவாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சி, அதில் ஜனநாயக கட்சி, இவர் இந்த தமிழ்மன் அன்சாரி, இவங்கெல்லாம் ஒரு கட்சி நடத்துகிறாங்க, நமக்கு தெரியும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அது காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்த கட்சி நம்ம இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த முஸ்தபா பாய் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு தீபாவளி அப்படின்ற இடத்துல வந்து பேச வந்தார். அவர் யாருக்கு தீபாவளின்றதை பேசினாரோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி மீது ஒரு வன்மமாக பேசுகிறத அவர் தொடர்ந்து செய்கிறாரு. அந்த விஷயத்தை அங்கேயும் பதிவு பண்ணியிருந்தார். அண்ணன் வந்து திமுகவின் எடுத்தார் கைப்பிள்ளை, அந்த அளவுக்கு போயிட்டார். எடப்பாடி அவர் சித்தப்பான்வார், இவர் அண்ணன் சொல்லுவார், அவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பேசுவார் அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை பதிவு பண்ணுறாரு. எல்லா இடத்துலையுமே அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, கட்சியின் ரீதியாக கொள்கையின் ரீதியாக தான் எங்களுக்கு எதிர்நிலைப்பாடை தவிர கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு தாய் நாட்டின் மக்கள், அந்த அடிப்படையில் எல்லாருமே அண்ணன் தம்பி மாமா மச்சா இந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி முஸ்தபா பாயும் அண்ணன்ற முறையில் இருந்திருப்பார். இதுதான் இயல்பு நிலைப்பாடு. இதுதான் எந்த ஒரு கட்சி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற உறவுகள் எல்லாருமே நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களின் அடிப்படையில் எல்லாருமே உறவுகள் தான். இதுதான் நிலைப்பாடு. அவர் எந்த கட்சியில் இருக்கட்டும், நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற கட்சியில் கூட இருந்தாலும் கூட அவன் என் உறவு, அந்த உறவின் அடிப்படையில் யாரு கூடயுமே நட்பாக பேசுறதுன்றது இயல்பு. இதை புரிஞ்சு கொள்ளாத முஸ்தபா பாய் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுகிறீங்கன்றது ஒன்றும் புரியல. திமுக அரசை கடந்த ஓரிரு நாட்கள் முன்னாலும் எவ்வளோ வெளுக்க முடியுமோ அவ்வளோ வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்காரு. ஜிடி நாயுடு பாலம், அந்த பாலத்துக்கான பேர் வைக்கிறதுல அரசியல் கட்சிகளில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அந்த கட்சி அந்த பேர் வைத்தது ஜாதியை நீங்கள் தூக்கி பிடிக்கிறது ஒரு தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, இதை மாற்றிக்கங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையாகவும் வெளிப்படையாகவும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்து அவர் அண்ணன் வந்து தெல்ல தெளிவாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. இத்தனை நாட்களாக இருக்கிற விஜய் அவர்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன, அந்த பாலத்தின் அந்த பேரில் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏன் கடந்த சகோதரர் கவின் அவர்கள் ஆணவ கொலையில் கூட அவருடைய நிலைப்பாடு இது வரைக்கும் நமக்கு தெரியல. அந்த நிலைப்பாடும் அது அப்படியே நீத்து போயிடுச்சு. அவர்கிட்ட கேட்குறதே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இந்த ஜிடி நாயுடு அந்த பாலத்துக்கான பேரில் அதில் இருக்கிற ஒரு அரசியலை பேசணுமா பேசக்கூடாது அவர்? அப்புறம் வந்துட்டு தமிழகத்தின் காக்க வந்த போர்வாள் மாதிரி அவருக்கு தளபதியாக வந்து நின்று நீங்கள் பேசுகிறீங்க. அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சீமான் அண்ணன் அவர்கள் ஜெயிக்கிறோன்னா ஆடுக்கு மாடுக்கு கோழிக்கு குஞ்சுங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்துட்டா தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிச்சிருவார். அந்த 5 அறிவு ஜீவன்களுக்காவது அந்த அறிவு இருக்குதுன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாநாடுகள் எதற்காக போடப்பட்டது? அந்த ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்காக எதுக்காக போடப்பட்டது? அந்த நிலத்தை அபகரிக்கிறாங்க, அந்த நிலத்தின் உரிமை பறிபோகுது, அதை மீட்க போடுறாரா, இல்லை ஆடு மாடுகளுக்காக போடுறாரா? அடிப்படை ஒரு புரிதல் வேண்டுமா வேண்டாமா? மேய்ச்சல் நிலம் அதோட பிரச்சனைக்காக, அதை மீட்பதற்காக, அது எங்கள் உரிமை, அந்த நிலத்தில் எங்களுடைய உயிரினங்கள் வந்து மேய தான் செய்யும்னு சொல்லிட்டு ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட அது ஒரு கோரிக்கை, அது உரிமை. அதை இந்த அரசு வந்து மலைகளில் மேயக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறதுனால அதன் அடிப்படையில் அவர் அதை மீட்டு எடுக்கிறதுக்காக அந்த மாநாடு நடத்துகிறாரு. அதே போல் மரங்களுக்கும் நாம் மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை நம்ம பாதுகாக்கணும், மரங்களோட பேசணும், மரங்களோட ஒன்றிணைந்து இருக்கணும், அது நம்மளுடைய உயிர், நம்மளுடைய சுவாச காற்று, அந்த சுவாசத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சுவாசிக்கிற காற்றை கொடுக்கறது எல்லாமே அந்த மரங்கள் தான். இதன் அடிப்படையில் தான் பேசுகிறார். முஸ்தபா பாய்க்கு அது தெரியுமா தெரியாதா? நீங்கள் எங்கேருந்து சுவாசத்தை வாங்கி இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, அந்த சுவாசம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? தானாகவே சுவாசம் கிடைச்சிருமா? மனிதனோட நம்ம உடலில் இருக்கிற சுவாசம் நம்ம உடலுக்குள்ளே இருந்ததுன்னா நாம் உடனே இறந்துரும். அந்த சுவாசத்தை எடுத்து விடும்பொழுது தான் நாம் வந்துட்டு புத்துணர்வாக இருக்க முடியும். நம்மளுக்கு அந்த சுவாசமே கிடைக்கிறதுனால தான் நம்ம உயிர் மூச்சோடு இருக்கிறோம்.
அதோட அடிப்படையே அதுக்கு தேவையானதே மரம். அதை தான் அண்ணன் விளக்கணுன்ற அடிப்படையில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை வீடு கட்டுறன்ற பேரில், சாலைகள் போடுறன்ற பேரில் பழங்கால மரங்களை சாய்க்கிறதுனால அங்கே இருக்கிற தூய்மை கெட்டு போயிடும், அங்கே இருக்கிற சுகாதாரம் கெட்டு போயிடும், மாசு கெட்டு போயிடும். இந்த மாதிரி எல்லாம் நாம் இந்த அரசெல்லாம் பண்ணக்கூடாது, மக்களும் பண்ணக்கூடாது. ஒரு விழிப்புணர்வின் காரணத்தின் நோக்கத்திற்காக அந்த மாநாடு, மரங்களின் மாநாடு போடப்பட்டது. அந்த மரங்களின் மாநாடு போட்டதுக்கு உலக நாடுகள்லேருந்தே வரவேற்பு. இப்படி ஒரு நபர் ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்து முஸ்தபா பாய் கேலி குத்தா பார்த்துட்டு இருக்காரு. இதே முஸ்தபா பாய் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறத வந்து ஏளனமாக பேசுகிறீங்க. அந்த முஸ்தபா பாய் ஆடு மாடு உண்பாரா உண்ண மாட்டாரா? அவர் உங்களுடைய சரியத்தில் அந்த உண்ணும் பழக்கம் இருக்குதா இல்லையா? நான் சொல்லுங்கள். நானும் அதே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் தான். எனக்கு அதை பற்றி ஓரளவு தெரியும். நீங்கள் என்னோட மூத்தவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா நீங்கள் தளபதி விஜய்ன்னு சொல்லி அவ்வளோ பேசுகிறீங்கல்ல. நீங்கள் வரலாற்று நாயகனாக கூட இருக்கலாம் போல் எதிர்காலத்தில். அதனால் வந்துட்டு நீங்கள் கூட அதை வெளிப்படையாக பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆடு மாடு நீங்கள் உண்பீங்களா உண்ண மாட்டீங்களா? அது வந்து ஒரு காலப்போக்கில் எல்லாமே ஆடு மாடுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எங்கேருந்து போய் அந்த கறியை வாங்கி சாப்பிடுவோம் சொல்லுங்கள்? அந்த உணவை, மாமிசத்தை எந்த இடத்துலேருந்து போய் சாப்பிடுவோம்? பெரும்பாலும் வரும் மாமிசமே இப்போ ஆந்திராவிலேருந்து வேறு மாநிலத்திலேருந்து தான் இறக்குமதி ஆகுதுன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் இந்த மாநாடுகள்லாம் கொச்சப்படுத்துறீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆடு மாடுகள் எல்லாமே நாம் இங்கே சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆடு மாடுகளோட நிலைமையே இல்லை. இங்கே பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் மாடுகள் இருக்கிற சூழல் வந்துடும். அதனால் நம்ம அதை தொட முடியாது. ஏன்னா அது பால்ன்றது நம்ம ஆதாரம், அது தேவை, வாழ்வாதாரத்துக்கு முக்கிய தேவை, அது தினந்தோறும் தேவை, கறியும் தேவை. ஆனால் அதை விட முக்கியமானது பால் தேவையாக இருக்கிறதுனால அதை நம்ம தொடமாட்டோம். அந்த மாமிசத்துக்கு வர ஆடு மாடுகளே தான் நம்ம உணவாக உண்றது எல்லோருடைய பழக்கம். அதில் இஸ்லாமியர்கள் மார்க்கத்தில் அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாம் உணவில் ஒன்று. அப்படி இருக்கிற ஆடு மாடுகள் இல்லைன்னா நாம் எங்கே போகணும்? பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? அதன் அடிப்படையில் அண்ணன் தெளிவாக சொல்கிறார், மேய்ச்சல் நிலங்கள் உரிமை, இதற்காக இதெல்லாம் பண்ணணும். மரங்கள் நமக்கான தேவை இருக்குது, மரங்கள்னால நம்ம சுவாசம் இருக்குது, மரம் இல்லைன்னா நம்ம மனிதனே இல்லை, நம்மளுடைய வாழ்வியலே இல்லை. இவ்வளோ விஷயங்களை சொல்கிற. மரத்தால் நமக்கு மட்டும் பயன் கிடையாது, பல உயிரினங்களுக்கு பயன் இருக்குது. சொல்லப்போனால் அணில்களுக்கு பயன்கள் இருக்குது, குரங்குகளுக்கு பயன் இருக்குது, சிட்டுக்குருவிகளுக்கு பயன் இருக்குது, பல உயிரினங்களுக்கு, பட்டாம்பூச்சி, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மரம் அதுலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்குது. நமக்கான விஷயங்கள், பல விஷயங்கள் அங்கேருந்து தான் உருவாகுது. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அதுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் வருது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் முஸ்தபா பாய்க்கு கொஞ்சமாவது நீங்கள் ஒரு மேடையில் வரீங்க, எப்போ வந்தாலும் எதனா ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க, ஒரு விவாத மேடையில் போகிறீங்க, ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க. அந்த 15 நிமிஷத்தில் மொத்த விஷயத்தையுமே ஏதோ கக்கணும், நான் வரேன், நான் வாந்தி எடுக்கணும், நான் வாந்தி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வரீங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையாக சொல்கிறாங்க? உட்காந்து உங்களுக்காக கை தட்டுறவனே, நம்ம வந்துட்டோம், தலைவர் தளபதிக்காக இவருக்கு ஆதரவாக வந்துட்டோம்னு சொல்லி கை தட்டுவான், அவனே சிந்திப்பான், இவருக்கு பேசவே வரமாட்டேன், இவரை அடிக்கடி நம்மளுடைய மேடைகளுக்கு அனுப்பிவிட்டு நம்மளுக்கு பின்னடைவாக இருக்கேன்னு தான் யோசிப்பான். அது உங்களுக்கு தெரியல இது வரைக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லதை எடுத்து சொல்லுவோம், தவறுகளை சுட்டி காட்டிடும். இவர் நல்லா பேசுகிறாரு தவிர. ஏன்னா அதுக்காக சொல்கிறேன், வரும் காலங்களையாவது தெளிவாக வந்து ஒரு ஆய்வோடு வந்து பேசுங்க. ஏதோ பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுன்ற மாதிரி எடுத்தோம் கவுத்தம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்தி பேசிட்டா நம்மளுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய பிம்பத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. காலப்போக்கில் எப்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கே ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு வருதோ கட்சியில், அந்த மாதிரிலாம் முஸ்தபா பாய்க்கெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நிலை வரைக்கும் தான் அவங்களுடைய தேவைகள்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னா உங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. தனித்து நிற்க போறாரான்றதே விஜயன்றதே உங்களுக்கு உறுதியாக தெரியாது. கரூரில் 41 உயிர்கள் இழக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தை விட்டுருங்க, அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு நடுநிலையான ஆள் தானே. நீங்கள் எந்த இடத்துலையுமே காணவே. இந்த நிலைப்பாடு இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட உங்களுடைய பேட்டி நான் பார்க்கல. கடந்த 10-15 நாட்கள் வரைக்கும் நீங்களும் எப்படி ஆதவாச்சு நான் சொன்ன மாதிரி 14 நாட்கள் காரியங்கள் முடிகிற வரைக்கும் அப்படியே மௌனம் காத்து உட்காந்துட்டு இருந்தீங்களா முஸ்தபாவை? அதையும் கொஞ்சம் விலக்கி சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அவங்க எல்லாமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, அவங்களுடைய தலைமறை வேண்டிய சூழல் ஆகிடுச்சு. அவங்க நீதிமன்றத்தை நாடி எப்படியாவது இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறது, சிபிஐ விசாரணை வந்தால் தான் நாம் இதுலேருந்து கொஞ்சம் நாட்களுக்கு நாம் மக்கள்கிட்ட போகிறதுக்கு ஒரு முயற்சியாவது எடுக்க முடியும். இந்த நிலை தொடர்ந்தால் நம்ம அடுத்த கூட்டத்தை கூட கூட்ட முடியாதுன்ற நிலைப்பாடு தெரிஞ்சதுனால தான் தமிழக வெற்றிகளும் வேறு வழியே இல்லாமல் சிபிஐ விசாரணை அவங்க கேட்கலனாலும் பாஜக சார்பு மூலமாக, ஆதரவு நிலைப்பாடு மூலமாக அவங்க ஏதோ உதவி செஞ்சு அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. மாநில அரசு தலையீடு இனிமேல் இல்லை. இதெல்லாம் வந்து
அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரின்னு வச்சுங்க. தமிழக வெற்றி கழகம் அவங்க தப்பித்துக் கொள்வதற்காக முயற்சிகள் எடுத்தாங்க. அதில் அவங்க 0.1% அதில் வெற்றின்றதை விட 99% மைனஸில் வந்து நின்றுட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் அந்த 41 உயிர்களுக்காக வந்து இங்கே கதற நீங்கள் அந்த உயிர்களுக்காக நீங்கள் எங்கே குரல் கொடுத்தீங்க? இல்லை களத்துக்கு போய் பார்த்தீங்களா? அந்த 41 உயிர்கள் எனக்கு தெரியல, தகவல் தெரியல. அப்படி போயிருந்தீங்கன்னா அந்த விஷுவல் இருந்ததுன்னா அந்த புகைப்படம் இருந்தால் சமூக வலைதளங்களில் போடுங்க. ஏன்னா நான் உங்களை தவறாக நினச்சிக்க கூடாதுல்ல. தாவேக்காக ஆதரவாக பேசுகிற முஸ்தபாவை எந்த இடத்துலையுமே வந்துட்டு கரூர் சம்பவத்தில் அந்த 16 நாட்களுக்கு முன்னாடி போனாரான்றது எனக்கு தெரியல. மற்ற எல்லா கட்சியிலேருந்தும் போனாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு யார் இணைந்திருக்காங்களோ அவங்க மட்டும் காணாமல் போயிட்டாங்க. அதில் முஸ்தபாவையும் காணாமல் போயிட்டார். நடுவில் நிறைய டிபேட் நடந்தது, கலந்தாய்வு நடந்தது, வாக்குவாதங்கள் நடந்தது. எந்த டிபேட்லையும் எந்த சேனல்லையுமே நான் முஸ்தபாவை வருவார் அந்த 10-15 நாள் பார்த்தா வரவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இதே தந்தி விவாதத்தில் பார்த்தீங்கன்னா மதிவாணன் சகோதரர் மதிவாணன் அவர்கள் கலந்து கொண்டார். நாம் தமிழர் கட்சி சார்பாக. எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளராக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அதே போல் ஆதரவாளராக இவர் ராஜ்மோகன் அவர்கள் கலந்து கொண்டார். சகோதரர் லயலாமணி அவர்கள் கலந்து கொண்டார். ஒரே கட்சியை சார்ந்த 3 பேர் வெவ்வேறு நிலைப்பாடில் நீங்கள் 3 பேர் எதிர் தரப்பில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த தரப்பில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் ஈஸ்வரன் ஐயா உட்காந்துட்டு இருந்தாரா யாருமே. அப்புறம் எம்எல்ஏ விசிகாவிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரா இல்லை இன்னொரு பேர் அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, அண்ணன் அவர் இருந்தார். 3 பேர் இருந்தாங்க. இந்த நேரடி விவாதத்தில் நானும் அதை போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த இடத்துல கூட ஒரு பக்குவம் இல்லை. நாம் தமிழர் கட்சி விவாதத்தை எடுத்து தன்னுடைய வாதத்தை எடுத்து முன்வைக்குது. சில விஷயங்கள் எடுத்து பேசின உடனே அங்கே மேடைக்கு அருகாமையில் இருக்கிற கூச்சலும் குழப்பமும் அந்த இடத்துலையும் நான் அதை பார்த்தேன். அந்த இடத்துலையும் அந்த பக்குவம் கிடையாது. இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பக்குவம் இல்லாத இதை வந்து நம்ம அந்த இடத்துலையே பார்த்தோம். எங்கே போய் முடியுன்ற நினச்சதில் தான் கரூரில் அந்த சம்பவத்தை பார்த்தோம். இப்படி முஸ்தபாவை எந்த இடத்துலையுமே வந்து பேசாமல் இப்போ வந்துட்டு எடுத்தார் கைப்பிள்ளையா அண்ணன் சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்தார் கைப்பிள்ளையா ஆகி நீங்க பாத்தீங்க? மாண்போடு தன்னுடைய தந்தை மரணத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை தொலைபேசி மூலமாக இரங்கல் செய்தியை தெரிவித்து ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் பேசினார். அதன் அடிப்படையில் அந்த நன்றியுடன் தன்னுடைய அண்ணன் மு.க. முத்து அவர்கள் இறப்பு நடந்த ஒரே காரணத்துல அவருடைய வீட்டுக்கு அவர் போக முடியாது. இறப்பு நடந்தது மு.க. முத்து நேரடி தொடர்புல அண்ணன் சீமானோட எந்த ஒரு நேரடி தொடர்புலையும் எந்த பழக்க வழக்கத்திலுமே கிடையாது. ஆனால் முதல்வராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கட்சியில் அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே கலைஞரோட பயணம் பட்டிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக கட்சி இதுதான், கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் வேறு, தனி மனிதனோட மனித மாண்புன்றது. அந்த அடிப்படையில் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்துட்டார். முடிஞ்சு போச்சு. அவரை பார்த்துட்டு வந்தவருன்னு எல்லாமே மாறி போச்சு. தாவேக்காவை எதிர்த்து பொழக்கிறாரு அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமாக பேசுறீங்க. தாவேக்காவை ஏங்க பொழக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இவ்வளோ மோசமான தரம் கட்ட சூழலை உருவாக்குனா யாரா இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னா, தாவேக்கா உறவுகளே சில பேர் வந்துட்டு மனம் வருந்தி பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்படிலாம் நடந்திருக்க கூடாதுன்றதை அவங்களே சொன்னாங்க. அந்த நிலைப்பாடு முதல்ல உங்க கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு வரல முஸ்தபாபாய். முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. தவறை வந்து ஆமா இந்த தவறுக்கு நான் தான் தார்மீக பொறுப்பை எடுத்துக்கிறேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது, இந்த மக்களுக்கு நான் கூடவே இருப்பேன், இந்த மக்களுக்கான இழப்பீடு அந்த மக்களுக்கூட உடன் இருந்து நான் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருன்னா விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அவர் பக்கம் அந்த மக்கள் மட்டும் இல்ல எதிர்த்தரப்புல இருக்கிற நாங்க கூட அதை ஏற்றுக்கிட்டு சரி நடந்தது சொல்லிட்டார். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த 2-3 நாட்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார். அவருடைய காணொலிக்கு அப்புறம் தான் அவரே எதிர்நிலைப்பாட்டில் வந்தார். காணொலியில் பேசுறது ஒரு தன்மையை ஒரு சில பேர் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. விஜய் அவர்கள் வந்து சினிமா கேமராவுக்கு முன்னாடி தான் நடிப்பார், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாது. அப்படிலாம் பேசினா முட்டாள்தனமாக நினைப்பாங்க. கேமராவுக்கு முன்னாடி மக்களுக்காக பேச வந்துட்டாலே நம்ம மனசில் வேற வழிகள் இருந்தாலும் நாம் அந்த மக்களை திருப்திப்படுத்த பேச வேண்டும் என்றால் நடிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதை தான் அவர் பண்ணி இருக்கணும். அவர் நடிக்கவும் தெரியல இப்படின்ற மாதிரி நீங்களே அவருக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் போய் மாட்டிப்பீங்க. விஜய் அவர்கள் பேசின காணொலிகளில் அவர் தவறான ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாரு. அந்த விஷயம் தான் அவருக்கு திரும்பிடுச்சு. இதை முதல்ல முஸ்தபாவை புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் முஸ்தபாவை வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய தனி பிரதிநிதி, இவர் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர் வாக்குகளும் வந்து நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நின்னீங்கன்னா அது எந்த விதத்தில் சரியா இருக்கும் நமக்கு தெரியல. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஐயா தினகரன் அவர்களோட டிடிவி தினகரன் அவர் கூட கூட்டணியில் இருந்ததாக கேள்விப்பட்டேன். அந்த கூட்டணியில் இருக்கும்போது அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததாகவும் அந்த ஆதரவு கொடுத்ததில் அவர் டெபாசிட் இழந்ததாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். தினகரன் ஐயா வந்து அவர் டெபாசிட்டே இழந்தாரா நீங்கள் ஆதரவு கொடுத்து. இப்போ இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. இவர் எத்தனை தொகுதியில் நிற்க போகிறாரா நமக்கு தெரியல. 10 கொடுக்குறாங்களா, 20 கொடுக்குறாங்களா, 30 கொடுக்குறாங்களா,
நீங்கள் தனிச்சு நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. தனிச்சு நின்னா வாழ்த்துக்கள், அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி போனீங்கன்னா எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அத்தனை தொகுதியில் நீங்கள் வேறு அவங்கள ஆதரவு கொடுக்க போகிறீங்க. அவர் எத்தனை இடத்த டெபாசிட் இழப்பார் நமக்கு தெரியல. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் நீங்கள் ஒரு முஸ்லீம் பாய் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு, முஸ்தபா பாய் வந்தாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இஸ்லாமியர்கள் மொத்த பேரை ஓட்டு போட்டுருவாங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்கிற மாதிரி தான், எவ்வளோ தான் இஸ்லாமியர்களுக்கு பேசினாலும் அவங்க என்ன ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள கற்பிச்சு வச்சிருக்கிற தலைமைகள் அப்படி தான் கற்பிச்சு வச்சிருக்கின்றது உண்மை. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் தெளிஞ்சு புரிஞ்சு இவ்வளவு நாட்கள் இருந்த கட்சிகளில் ஒரு 15 ஆண்டு காலம் பயணத்தில் ஒரு நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்றத இஸ்லாமியர்கள் பார்வையில் கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி வரதுனால தான் அவங்களா விருப்பப்பட்டு தன்னெழுச்சியாக ஒரு கூட்டங்களை எழுப்பி அண்ணன் சீமான் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு அவர் விவாதத்தில் பதில் கொடுக்கப்பட்டு அப்படி தான் இஸ்லாமியர்களே ஒரு ஆதரவு கொடுக்குற நிலை வந்திருக்கு. இதற்கே 15 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. நீங்கள் வந்த உடனே தளபதி வா நாடாளவான்னு சொல்லிட்டு விஜய் தூக்கிட்டு வருவீங்க, முஸ்தபாவை உடனே எல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துருவாங்கன்னா நீங்கள் விஜய் அவர்களை ரொம்ப முட்டாள்தனமாக ஏமாத்துறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முஸ்தபா பாய் அவர்களுக்கே நல்லா தெரியும், பல படங்களில் வந்துட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய படத்தின் லாபத்துக்காகவும் கதை சுவாரஸ்யத்துக்காகவும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக மட்டும்தான் காட்டியிருக்காரு. இது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு கொடுத்துருப்பீங்களான்றது நமக்கு தெரியல. இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்பு கொடுத்துருக்கு. அதே போல் மெர்சல் படத்தில் பாஜகவை எதிர்த்து ஜிஎஸ்டிக்காக ஆதரவு கொடுக்கும்போது அதற்கும் அவருக்கு நெருக்கடி வரும்போது இஸ்லாமிய சமுதாயம் ஆதரவு கொடுத்தது. அண்ணன் சீமான் அவர் அறிக்கை கொடுத்து ஆதரவு கொடுத்தாரு. அதே போல் பீஸ்ட் படத்தில் திரும்ப தீவிரவாதியாக இஸ்லாமியர்களை காட்டி மீண்டும் இஸ்லாமிய வெறுப்பை சம்பாதித்து கொண்டார். அவருக்கு ஒரு நோக்கம் மட்டும்தான், பணத்தை சம்பாதிக்கணும். அது படத்தில் யாரை வேணால் தீவிரவாதியாக காட்டுங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நிஜத்தில் வந்து பார்த்தா ஒட்டுமொத்த இஸ்லாமியர் பாதுகாவலர் மாதிரி இன்றைக்கி நின்றுக்கிட்டு கடந்த ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கிறது வந்த அந்த கூட்டத்தில் எவ்வளோ பிரச்சனையை நம்ம பார்த்தோம். இஸ்லாமிய சமுதாயத்தையே நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் நடந்தது அந்த விஷயத்தில். தயவு செஞ்சு சொல்கிறேன் முஸ்தபா பாய், நீங்கள் பேசுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. அண்ணன் சீமான் அவரே தரைக்குறைவாக பேசாதீங்க. தரைக்குறைவாக பேசுறது தவறான அணுகுமுறை. ஒரு அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது. கருத்து உருவாக்கி நீங்கள் பேசலாம், கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கலாம், விவாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதெல்லாம் தவறு இல்லை. எடுத்தார் கைப்பிள்ளை, மாடுக்கு ஆடுக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் அண்ணன் சீமான் ஜெயிப்பார் அப்படின்னா அது அடிப்படையில் உங்களுக்கு அந்த 5 அறிவு ஜீவனுக்கு இருக்கும் சிந்தனை கூட உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆகையால் இந்த மாதிரி பேசுவதை தவிர்த்து கொண்டு வரும் காலங்களில் சரியான விஷயங்களை எடுத்து வந்து பேசுங்க. அது சரியாக இருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், தவறாக இருந்தால் தொடர்ந்து விமர்சனம் வைப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்தின் மாற்று என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.